இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு பெரிய கடலை காமிக்கிறேன். அதுல படகு மாதிரியான ஒன்று மேந்துகிட்டு இருக்கு. அதுல ஒரு ஆளு மயக்கமான நிலையில இப்பதான் கண்முழிக்கிறான். இவர் தான் இந்த படத்தோட ஹீரோவும் கூட. இந்த படம் நடந்துகிட்டு இருக்க காலகட்டம்னு பார்த்தா 2ஆம் உலக போர்னு சொல்லுவோம் பாத்தீங்களா. அந்த சமயத்தில் தான் இந்த கதையை படமாக்கி இருக்காங்க. அந்த படகும் ஒரு இடத்துல கதை ஓதுங்க. அதுல இருந்து வெளியே வர இந்த படத்தோட ஹீரோ மெதுவா பதுங்கி அந்த இடத்த கவனமா போய்கிட்டு இருக்கான். ஏன்னா இவன் வந்து ஒரு அமெரிக்கன் சோல்ஜர். இப்போ இவர் வந்திருக்க இந்த இடம் முழுக்க ஜாப்பனீஸ் கடற்படையோட பாதுகாப்புல இருக்கிற இடம். அதனால தான் இவன் இவ்வளவு கவனமா இருக்கு. இவர் அந்த இடத்த கொஞ்சமா நோட்ட விட போதே கண்டுபிடிச்சிட்டாரு இங்க யாரோ ஒருத்தங்க இருக்காங்கன்னு சொல்லி. அவர் கையில சின்னதா ஒரு கத்தி கூட இருக்கு. அதை சேஃப்டிக்கு எடுத்து வச்சுக்கிறாரு. அங்க இருக்க ஒவ்வொரு இடமா பாத்துக்கிட்டு இருக்க கடைசியா ஒரு சர்ச் மாதிரியான ஒரு இடம் இருக்கு. அங்க இருந்து ஒரு கன்னியாஸ்திரி வெளியே வராங்க. அவங்களுக்கு இவரை பார்த்ததுமே ஒரு செகண்ட் பயம் ஆயிடுது. ஆனா ஹீரோ என்ன சொல்றாருன்னா, பயப்படாதீங்க, என்னால உங்களுக்கு எந்த ஒரு ஆபத்தும் வராது. அவர் எப்படி இந்த இடத்துக்கு வந்தாரு அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் இவங்க கிட்ட சொல்றாரு. அந்த கன்னியாஸ்திரியும் இவரோட நிலைமையை புரிஞ்சுட்டு அந்த சர்ச்சுக்குள்ள கூப்பிட்டு ரெஸ்ட் எடுத்துக்க சொல்றாங்க. சரியா தூக்கமே இல்லாதனால அசந்து அந்த இடத்துலயே ஹீரோ தூங்கிட்டாரு. அவர் தூங்கி பாதி தூக்கத்துல கண்முழிக்கும் போது அந்த சிஸ்டர் என்ன பண்றாங்கன்னா மெழுகுவத்தி ஏத்து வச்சு ப்ரே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதை இவர் போய் உடனே அணைச்சிடுறாரு. ஏன்னா இப்போ இந்த மாதிரியான வெளிச்சம் வெளியே தெரிஞ்சா ஒருவேளை இது வந்து அந்த ஜாப்பனீஸ் கடற்படை வீரர்கள் கண்ணில் பட்டா நமக்கு இது ஒரு மிகப்பெரிய ஆபத்தா முடியும். இப்படி எல்லாம் பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க இந்த சிஸ்டரை எச்சரிக்கிறாரு. இவர் வேற கொலை பசியில இருக்க சாப்பிட ஏதாவது கிடைக்குமான்னு சொல்லி கேட்க அவங்களும் அங்க இருக்கிற அவங்களுக்காக சாப்பிட சிலதெல்லாம் வச்சிருப்பாங்கல்ல, அதை எடுத்து ஹீரோக்கு இவங்க கொடுக்குறாங்க. மனுஷன் இதோட அமைதியா இருந்தா பரவாயில்ல, எனக்கு சிகரெட் பிடிக்கிற பழக்கம் வேற இருக்கு, அதுக்கு ஏதாவது இங்க வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்க இந்த சர்ச்சில் ஒரு ஃபாதர் ஒருத்தர் இருந்திருக்காரு. அவர் இப்பதான் சமீபத்துல இறந்து போயிருக்காரு. அவரோட கல்லறையை கூட இந்த கன்னியாஸ்திரி காமிக்கிறாங்க. அவர் பயன்படுத்திக்கிட்டு இருந்த அந்த சிகரெட் பைப் மாதிரி ஒண்ணு இருக்கும், அதை கொண்டு வந்து ஹீரோக்கு இவங்க கொடுக்குறாங்க. உண்மையை சொல்ல போனா இந்த இடத்துல மக்கள் ஏற்கனவே நிறைய பேர் வசிச்சுட்டு இருந்திருக்காங்க. போர் நடக்கிற இந்த டைம்ல இது இங்க இருக்கிறது ஆபத்துன்னு சொல்லி இங்க இருந்த நிறைய பேரையும் வேற ஒரு இடத்துக்கு அப்புறப்படுத்திட்டாங்க. இவங்க மட்டும் ஏன் போகலன்னு பார்த்தா அந்த வயசான ஃபாதர் வந்து ரொம்ப உடம்பு முடியாம இருந்திருப்பாரு. அவரை இங்க இருந்து வேற இடத்துக்கு ஷிஃப்ட் பண்றது நல்லதில்ல அப்படிங்கறக்காக தான் இந்த கன்னியாஸ்திரி மட்டும் இந்த இடத்துலயே தங்கிட்டாங்க. இப்படிங்கிற இந்த எல்லா விஷயத்தையும் ஹீரோ கிட்ட இவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஏற்கனவே இவங்களுக்குன்னு இருந்தது கொஞ்சம் சாப்பாடு தான், அதையும் இப்போ ஹீரோ வந்ததால மொத்தமும் காலி ஆயிடுச்சு. என்னடா பண்றதுன்னு சொல்லி யோசிக்கும் போது அங்க ஒரு மரம் இருக்கு. அந்த மரத்துல இருந்து ஏதோ ஒரு பழத்தை பறிச்சு ஹீரோ இந்த கன்னியாஸ்திரி கிட்ட கொடுக்குறான். அது மட்டும் இல்லாம ஹீரோ வந்த ஒரு படகு ஒண்ணு இவங்க கிட்ட இருந்திருக்கும்ல, அதுக்கு ஒரு துடுப்பு ஒண்ணு செய்யலாம்னு சொல்லி ஹீரோ மூங்கில் வெட்டிக்கிட்டு இருக்கும் போது அந்த இடத்துல ஏதோ ஒரு சத்தம் கேக்குது. என்னன்னு பார்த்தா ஒரு காட்டு பண்ணி ஒரு கொகை மாதிரியான இடத்துக்குள்ள பதுங்கி இருந்திருக்கு. ஹீரோ வந்ததை பார்த்து அது வெளியே ஓடி போயிடுச்சு. இந்த இடம் பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு 2-3 பேர் பதுங்கி இருந்தா சேஃப்டியா இருந்துக்கலாம், எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படிங்கிற மாதிரியான பாதுகாப்பு இருக்குங்கிற மாதிரி ஹீரோ நினைக்கிறார். இவங்க அந்த கடலை பார்க்கும்போது ஒரு பெரிய ஆமை ஒண்ணு அந்த கடல்ல மேந்துகிட்டு இருக்கு. இதை மட்டும் வேட்டையாடினா நமக்கு செம தீனிதான் சொல்லி ஹீரோ வேகமா அந்த கடலை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கான். அந்த படகு எடுத்துட்டு இவங்க கடலுக்குள்ள போறாங்க. ஹீரோவோட கையில ஒரு கயிறு இருக்கும், அதை அந்த மூங்கில கட்டி அந்த ஆமையோட கழுத்துல தூக்கி போட அது இருக்கிற சைஸுக்கு ஹீரோவையே சேர்த்து இழுத்துட்டு போகுது. அவ்வளவுதான், ஹீரோவோட ஜோலி முடிஞ்சது அப்படிங்கிற மாதிரி இந்த சிஸ்டர் நினைக்கிறாங்க. ஆனா நல்ல வேலை அவருக்கு எதுவுமே ஆகல, இன்னும் உயிரோட தான் இருக்காரு. கடல்ல இருந்து கொண்டு வந்த அதை சமைச்சு இவங்க 2 பேரும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. நீங்க எதுக்காக கன்னியாஸ்திரியா மாறினீங்க அப்படிங்கிற மாதிரி ஹீரோ கேட்க அவங்க என்னோட வாழ்க்கை முழுக்க அந்த கடவுளுக்கு சேவை செஞ்சு நான் சாகணும் அப்படிங்கறதா என்னோட லட்சியம் அப்படிங்கிற மாதிரிலாம் இவங்க சொல்றாங்க. இதை கேட்கும் போது இவருக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அதே நேரம் மேல ஹெலிகாப்டர் ஒன்று பறக்கிற மாதிரி இருக்கு. அநேகமா அந்த ஜாப்பனீஸ் படை வீரர்கள் இங்க வந்து தங்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி இவர் ஒரு குகையை ஒண்ணு பார்த்திருப்பாருல, அந்த இடத்துக்கு இவங்க 2 பேரும் போய் மறைஞ்சு தங்கிக்கிறாங்க. அடுத்த நாள் காலையில வெளியே வந்து பார்த்தா அந்த ஒட்டுமொத்த இடத்தையும் அவங்க பிளாஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த சத்தம் இவங்க 2 பேரோட காதையும் கிழிக்குது. இதை பார்த்து அந்த கன்னியாஸ்திரி ரொம்ப பயப்படுறாங்க. அவங்க கை கால்லாம் உதற ஆரம்பிச்சிருது. ஹீரோ அவங்களுக்கு பக்கத்துல இருந்து பயப்படாதீங்க அப்படிங்கிற சொல்லி ஆறுதல் படுத்துறாரு. அந்த ஒட்டுமொத்த சர்ச்சு முத கொண்டு எல்லாமே அழிஞ்சு போயிடுச்சு. இந்த இடத்துல மனுஷங்க வாழ்ந்தாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன தடயம் கூட இல்ல, மொத்தத்தையுமே காலி பண்ணிட்டாங்க. கடைசியா இவங்களுக்கு மிஞ்சினது ஒரே ஒரு சிலுவை மட்டும்தான். அதை கொண்டு வந்து ஹீரோ இவங்க கிட்ட கொடுத்துறாரு. அதோட இல்லாம அந்த கடல்ல இன்னும் நிறைய படை வீரர்கள் இந்த இடத்தை நோக்கி வந்துகிட்டு இருக்காங்க. எதுக்காகன்னு பார்த்தா கொஞ்ச நாளைக்கு கேம்ப் போட்டு இங்கேயே தங்கலாம்னு சொல்லி அவங்க முடிவு பண்ணிட்டாங்க போல இருக்கு. அவங்க இந்த இடத்த காலி பண்ணிட்டு போற வரைக்கும் இவங்க 2 பேராலையும் சுதந்திரமா இந்த இடத்துல நடமாட முடியாது. அதே சமயம் இந்த கன்னியாஸ்திரி என்ன சொல்றாங்கன்னா, நீங்க ஒருத்தர் தனியா இருந்தா உங்களால சேஃப்டியா இருந்துக்க முடியும், என்னையும் பாதுகாக்கணும்னு சொன்னா நீங்க ரொம்ப சிரமப்படுவீங்க, அதனால நான் போய் இந்த ஜாப்பனீஸ் சோல்ஜர்ஸ் கிட்ட சரணடைஞ்சிடறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இவங்க இப்படி சொன்னது ஹீரோவால ஏத்துக்க முடியல. நான் ஒன்னும் அந்த அளவுக்கு கோலை இல்ல, இன்னும் நிறைய பேர் இருந்தாலும் அவங்களையும் காப்பாத்துற அளவுக்கு எனக்கு தைரியம் இருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் அவர் சொல்ல இவரோட பேச்சை கேட்டு இந்த கன்னியாஸ்திரியும் அமைதியாயிடுறாங்க. இப்படியே கிட்டத்தட்ட ஒரு 2-3 நாள் ஆயிடுச்சு. இன்னும் அங்க இருக்கிற யாருமே அந்த இடத்த வெக்கேட் பண்ணல. ஹீரோவுக்கு வேற பசி தாங்க முடியல, எப்படியாவது சாப்பிட ஏதாவது கொண்டு வரணுமேன்னு சொல்லி கடல்ல இருந்து ஒரு மீனை பிடிச்சிட்டு வந்துட்டாரு. ஆனா அந்த மீனை சமைக்க முடியாது. இப்ப நெருப்பு பத்த வச்சா வெளியில இருக்கிறவங்களுக்கு ஏதாவது ஒரு சிக்னலா தெரிஞ்சா இவங்க 2 பேரோட உயிருக்கு ஆபத்து. அதனால பச்சையாவே அந்த மீனை சாப்பிட ட்ரை பண்ண ஹீரோ அதை சாப்பிட்டுறாரு. ஆனா அந்த கன்னியாஸ்திரி அவங்களால இதை சாப்பிட முடியல. இதுக்கு நம்ம ஆளு ஒரு ஐடியா பண்றாரு. அந்த கேம்ப்ல இருக்கிறவங்க எல்லாம் அவங்களுக்குன்னு சாப்பிடுறதுக்கு தனியா உணவு வச்சிருப்பாங்கல்ல, அதை எப்படியாவது ஆட்டையை போட்டு கொண்டு வந்து இவங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லி அவரோட முகத்துல சேர பூசிட்டு அந்த இடத்துக்கு போறாரு. அங்க நிறைய பேரு காவ காத்துக்கிட்டு இருக்காங்க. ஒருத்தரோட கண்ணுல பட்டாலும் இவர் மட்டும் இல்லாம அங்க இருக்கிற சிஸ்டர் முத கொண்டு இறந்து போயிடுவாங்க. பதுங்கி ஒரு வழியா அந்த உள்ளுக்குள்ள போய்
போயிட்டாரு. இவருக்கு தேவையான அந்த சாப்பாடையும் ஆட்டை போட்டாச்சு. இதுல கொடுமை என்னன்னு பார்த்தா அங்க பக்கத்துல ஒரு எலி வேற வந்து நின்னுகிட்டு இருக்கு. இவர் அதை துரத்த போய் இவர் மாட்டிக்கிட்டா என்ன பண்றது அப்படின்னு சொல்லி அமைதியா அதே இடத்துல பதுங்கி இருக்காரு. இந்த பக்கம் இந்த கன்னியாஸ்ரீ என்ன நினைக்கிறாங்கன்னா, வெளியே போன ஹீரோ ரொம்ப நேரம் வரவே இல்லை, அநேகமா அந்த சோல்ஜர்ஸ் கிட்ட அவர் மாட்டி இருக்க வாய்ப்பு இருக்கு, இதுக்கு மேல நாமளும் இங்க இருக்க கூடாது அப்படின்னு அந்த கடவுள் மேல பாரத்தை போட்டு அவங்க கையில ஒரு சிலுவை வச்சிருப்பாங்கல்ல அதை எடுத்துக்கிட்டு வெளியே வராங்க. நல்ல வேலை அதுக்குள்ள ஹீரோ அந்த இடத்துக்கு வந்துட்டு, உங்களுக்கு ஏதோ ஒன்று ஆயிடுச்சுன்னு சொல்லி பயந்துட்டேங்கிற மாதிரிலாம் அவங்க சொல்ல, அப்படி எனக்கு ஏதாவது ஆயிருந்தா கூட நீங்க வெளியே வரக்கூடாது, உங்களோட சேஃப்டி ரொம்ப முக்கியம், அங்க இருக்க அத்தனை பேரை எதிர்த்து உங்க ஒருத்தங்களால என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ கேக்குறாரு. ஹீரோ அந்த கேம்ப்ல இருந்து சில பொருட்கள் எடுத்துட்டு வரும்போது ஒரு சீப்பொன்னு எடுத்துட்டு வந்திருப்பாரு. அதை எடுத்து இவங்க கிட்ட தலைவாரிக்க கொடுக்க, இது எனக்கு தேவைப்படாதுன்னு சொல்லி ஹீரோக்கே அவங்க திருப்பி கொடுத்துறாங்க. வெளியே ஹெலிகாப்டர் சத்தம் கேக்குது. என்னன்னு பார்த்தா இங்க இருக்கிற ஒட்டுமொத்த பேரும் அந்த இடத்தை வெக்கேட் பண்ணிட்டு கிளம்பிட்டாங்க. போனவங்க அவங்க கேம்புக்காக பயன்படுத்தின அந்த வீடு முதற்கொண்டு எல்லாத்தையும் அப்படியே விட்டுட்டு தான் போயிருக்காங்க. அநேகமா அவங்க திரும்ப வர வாய்ப்பு இருக்கு. சரி, கொஞ்ச நாளைக்காவது நம்ம நிம்மதியா சுதந்திரமா இருக்கலாம்னு சொல்லி ஹீரோவும் அந்த கன்னியாஸ்ரீயும் வெளியே வராங்க. பல நாளா முகத்துல ஷேவிங் பண்ணாம வச்சிருந்த அந்த தாடி எல்லாம் ஹீரோ சரைச்சிட, இவங்களோட ட்ரெஸ் எல்லாம் காய வச்சு அந்த கடல்ல குளிச்சு ஃப்ரெஷ் அப் ஆகிக்கிறாங்க. ஹீரோ இந்த கன்னியாஸ்ரீ கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது அவங்க, உங்களுக்கு மனைவி குழந்தைங்களா எத்தனை பேர் அப்படிங்கிற மாதிரி கேட்க, அவர் இன்னும் நான் கல்யாணம் பண்ணிக்கல, அது ஏனோ எந்த ஒரு பெண்ணை பார்க்கும் போதும் எனக்கு காதல் ஈர்ப்பு வந்ததே இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் அவர் பேசிட்டு ஒரு கட்டத்துல நாம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படிங்கிற மாதிரி இந்த கன்னியாஸ்ரீ கிட்ட அவர் கேட்கிறார். இவர் இப்படி ஒரு வார்த்தையை கேட்பாருன்னு சொல்லி அவங்க நினைச்சிருக்க மாட்டாங்க. இதுக்காக அந்த கன்னியாஸ்ரீ ரொம்ப கோபமெல்லாம் படல. நீங்க விருப்பப்பட்டதை சொன்னீங்க, ஆனா நான் என்னோட வாழ்க்கையை முழுக்க முழுக்க அந்த கடவுளுக்குன்னு சொல்லி அர்ப்பணிச்சுட்டேன், இதுக்கு மேல அந்த சராசரி மனித வாழ்க்கை எனக்கு வேணாம், அதுக்குள்ள போகவும் எனக்கு விருப்பம் இல்லை அப்படிங்கிற மாதிரி இவரோட காதல் ப்ரொபோசலை சிம்பிளா இந்த மாதிரி ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. அவரும் அதை பெருசா எடுத்துக்கல. அவங்க மனசுல பட்டதை இவர் சொன்னாரு, அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு பதிலையும் இவருக்கு கொடுத்தாச்சு. இதோட இந்த பிரச்சனை முடிஞ்சது. அதே நேரம் இவங்களோட கைக்கு ஒரு சரக்கு பாட்டில் கிடைக்குது. அதை கொண்டு போய் ஹீரோ கிட்ட கொடுக்க, பல நாளா பட்டினியில இருந்தவனுக்கு பிரியாணி கிடைச்ச மாதிரி இவரும் அதை கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி குடிக்க ஆரம்பிச்சுட்டாரு. இவங்க போதுன்னு சொன்னா கூட ஹீரோ கேக்குற மாதிரி தெரியல. அந்த பாட்டில் முழுக்கவும் மொத்தமா காலி ஆயிடுச்சு. இவர் இந்த இடத்துக்கு வந்தப்போ முதல்ல ஒரு சிகரெட் பைப் மாதிரி ஒண்ணு இந்த கன்னியாஸ்ரீ கொடுத்திருப்பாங்க. அத போதையில வேணும்னே தூக்கி போட்டு உடைச்சிட, அந்த ஃபாதரோட நினைவா இருந்தது அது ஒண்ணுதான். இப்படி பண்ணிட்டீங்களேன்னு சொல்லி ஹீரோ மேல அவங்க ரொம்ப கோவப்படுறாங்க. ஆனா இவர் சமாதானப்படுத்த பக்கத்துல போக இவங்க அங்க இருந்து வெளியே ஓடிடுறாங்க. அப்படி வெளியே போன இந்த கன்னியாஸ்ரீ மழை வந்துகிட்டு இருக்க, அங்க ஒரு சேரான இடம் இருக்கும், அங்க வலிக்கி விட்டு கீழே விழுந்துடுறாங்க. ஹீரோ போதை தெளிஞ்சு அடுத்த நாள் காலையில தான் இவங்களை தேடவே ஆரம்பிக்கிறாரு. அவங்க ஒரு இடத்துல மயக்கமா இருக்கிறத பார்த்து இவங்களை தூக்கிட்டு வந்து அந்த கேம்புக்கு கொண்டு போக முடியல. அங்க ஏற்கனவே வெளியே போன அந்த ராணுவ வீரர்கள் எல்லாம் மறுபடியும் வந்துட்டாங்க. அந்த குகைக்கு தான் கொண்டு போய் வச்சு இவங்களை பாத்துக்கிட்டு இருக்க, இவங்க குடூர்ல நடுங்கிட்டு இருக்காங்க. இப்படியே போச்சுன்னு சொன்னா அவ்வளவுதான், இவங்களோட கதை முடிஞ்சு போகும்னு சொல்லி யாருக்கும் தெரியாம அந்த கேம்புக்குள்ள போய் சில போர்வைகளாம் ஹீரோ எடுத்துட்டு வராரு. அப்படி இவர் எடுக்கும் போது அங்க ஒருத்தன் பாத்துறான். அவனை உயிரோட விட்டா பிரச்சனைன்னு சொல்லி சத்தம் இல்லாம அவனை கொண்டு அந்த கடல்ல தூக்கி போட்டுறாரு. அந்த போர்வையை போத்தி விட்டு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் தான் அவங்க கண்ணே முழிக்கிறாங்க. என்ன நடந்தது, நான் எப்படி இந்த இடத்துக்கு வந்தேன் அப்படிங்கிற மாதிரி அந்த கன்னியாஸ்ரீ கேட்க, நீங்க வெளியில மலையில மயங்கி கீழே விழுந்துட்டீங்க, உங்களுக்கு கடுமையான காய்ச்சல் வந்துருச்சு, அதுக்கப்புறம் நான் தான் இங்க கொண்டு வந்து இந்த போர்வையெல்லாம் போத்தி விட்டாங்கிற மாதிரி இவர் சொல்றாரு. நான் அன்னைக்கு அந்த மாதிரி பண்ணிருக்க கூடாது, சரக்கு அடிச்சனாலதான் இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி இவங்க கிட்ட அவர் மன்னிப்பு கேட்கிறார். வெளியே ஏதோ ஒண்ணு சத்தம் கேக்குது. என்னன்னு பார்த்தா அந்த ஒட்டு மொத்த இடத்தையும் இவங்க நெருப்பு வச்சு எரிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு எதனாலன்னு பார்த்தா, ஹீரோ ஒருத்தனை கொண்டு அந்த கடல்ல தூக்கி போட்டிருப்பாருல, இங்க யாரோ ஒருத்தங்க இருக்காங்க, அவங்க வெளியே வரணும் அப்படிங்கறதுக்காக தான் இந்த மாதிரியான வேலையெல்லாம் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோ ஒரு பிளான் பண்றாரு. இந்த கன்னியாஸ்ரீ கிட்ட அவர் என்ன சொல்றாருன்னா, இதுக்கு மேல நான் வெளியே போகாம இருக்கிறது நம்ம 2 பேரோட உயிருக்கும் தான் ஆபத்து, நான் வேணா போய் அங்க இருக்கிறவங்க கிட்ட சரண் அடிச்சிடறேன், ஒருவேளை அவங்க என்ன கொன்னுட்டா அதுக்கப்புறம் சேஃப்டியா தப்பிச்சு போயிடுங்க அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாரு. ஆனா அதுல இவங்களுக்கு உடன்பாடு இல்ல. அப்படி ஒருத்தர் மட்டும் இறந்து இன்னொருத்தங்க வாழ்றதுல என்ன பயன் இருக்கு, ஒண்ணு வாழ்ந்தா 2 பேரும் வாழ்வோம், இல்லனா 2 பேரும் சாகலாங்கிற மாதிரி இவங்க பேசுறாங்க. என்னடா இது ஒரே இம்சியா போச்சு அப்படிங்கிற மாதிரி இவர் வெளியே வர, மேல ஒரு ஹெலிகாப்டர் பறந்துகிட்டு இருக்கு. அதை பார்த்ததும் இவர் வருத்தப்படாம சந்தோஷப்படுறாரு. என்னன்னு பார்த்தா இவங்க வந்து அமெரிக்கன் ஆர்மியை சேர்ந்தவங்க, இனி அவங்க நம்மளை காப்பாத்திடுவாங்க, நீங்க தைரியமா இருங்க அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்றாரு. இங்க இருந்த ஒட்டுமொத்த ஜாப்பனீஸ் வீரர்களையும் வீழ்த்திட்டு இந்த இடம் வந்து அமெரிக்க ராணுவ வீரர்களோட கொடியை ஏத்தி இனி இது எங்களோட கட்டுப்பாட்டுல தான் இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்ல, ஹீரோ வெளியே வந்திருப்பாரு. அவரோட கையிலயும் அடிபட்டு அவரால் இப்ப நடக்க முடியாது. அதே சமயம் இந்த கன்னியாஸ்ரீய இவர் பாக்குறது இதுவே கடைசியா இருக்கும். இதுக்கப்புறம் அவரோட வாழ்க்கையில திரும்பவும் இவங்களை அவர் பார்க்க போறது இல்ல. இங்கிருந்து இவங்க 2 பேரும் பிரிஞ்சு போறதுக்கு முன்னால கடைசியா இவங்க கிட்ட சில வார்த்தைகள் சொல்லணுமே சொல்லி, நீங்க நினைச்சது போலவே உங்க வாழ்க்கை நல்லபடியா வாழுங்க, அந்த கடவுள் உங்களுக்கு நீண்ட ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் கொடுக்கட்டும்னு சொல்லி நான் வேண்டிக்கிறேங்கிற மாதிரி ஹீரோ பேச, அவங்களும் ஹீரோவுக்கு கடைசியா ஒரு குட் பை சொல்றாங்க. கிட்டத்தட்ட பல மாதங்களுக்கு அப்புறம் இப்பதான் அவரு ஆசைப்பட்ட அந்த சிகரெட்டையே குடிக்கிறாரு. ஹீரோவோட கைய அவர் தூக்க முடியாதனால இந்த சிஸ்டர் தான் அவங்களுக்கு ஹெல்ப் பண்றாங்க. ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஹீரோ அந்த சுதந்திர காத்த சுவாசிக்கிறான். ஹெவன் நோஸ் மிஸ்டர் அலிசன் சொல்லி இந்த படத்தோட டைட்டில் போட்டு இங்கே இந்த கதையை முடிக்கிறாங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு புதுசா வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் ஒரு வித்தியாசமான படத்தோட சந்திப்போம். தேங்க்யூ.